subscribe, bell button press பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா மஞ்சையா மீஹோன் எப்படி பெரட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ட்ரெடிஷ்னல் முறையில் சேமியா கிச்சடி ஸ்டைலில் பெரட்டியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு இந்த பிராண்ட் மீஹோன் தான் பாவிக்க போகிறேன். இதை இப்போ பிரித்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். மீஹோனை எப்போதுமே நான் சுடு தண்ணியில் ஊற வைக்க மாட்டேன், ரொம்ப குறைவு தான். நான் எப்பவுமே பச்சை தண்ணியில் தான் ஊற வைப்பேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்குங்க. மீஹோன் கரெக்டான பதத்தில் ஊறி வந்துருச்சு. இப்போ இதை தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, ஒரு டீஸ்பூன் சிறு சீரகம், ரெண்டு நடுத்தரமான வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. எட்டு 9 பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்துக்குங்க. சின்ன சின்னதா வெட்டின 8 காய்ந்த மிளகாய், 6-7 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லைஸா வெட்டி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இப்போ இது எல்லாத்தையும் லேசாக வதக்கி விடுங்க. இன்னைக்கு நான் சைவமாக சமைக்கிறதுனால வதக்கிற பொருட்களை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுல இருந்து தான் முழுக்க ஃப்ளேவரே கிடைக்கும். அடுத்தது டோஃபுவை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு நடுத்தரமான 4 டோஃபுவை வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் இதில் சைவ கோழி, சைவ நெத்திலி கூட சேர்த்துக்கலாம், நல்ல அருமையாக தான் இருக்கும். இதை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தமா மீஹோன் நல்ல ருசியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை லேசாக கிண்டி விட்டுட்டு தீயை கொஞ்சம் குறைவா வச்சுட்டு வாங்க அடுத்தது ஊற வச்ச மீஹோனை சேர்த்துக்கலாம். இங்கே 450 கிராம் ஊற வச்ச மீஹோனை இதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வெள்ளை மீஹோனில் பெற்றேன். நீங்கள் கேழ்வரகு மீஹோனில் பெரட்டினா கூட ரொம்ப ருசியாக தான் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டின கேரட், ரெண்டு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தீயை மீடியம் லோவில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி 2 கரண்டி பாவிச்சு கிண்டி விடுங்க. சுலபமாகவும் இருக்கும், அடி பிடிக்காமையும் இருக்கும். உங்களுக்கு மீஹோன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்குங்க.
இது மீகோனை கொஞ்சம் சாஃப்டாக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, தேவையான அளவுக்கு தெளிச்சு விட்டுக்குங்க. இதில் சேர்த்த மஞ்சத்தூள் மீகோனில் ஒட்டி நல்லா மஞ்சேன்னு இருக்கணும். இதை ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான மஞ்சளா பிரட்டின மீகோன் ரெடி ஆயிருச்சு. இந்த மீகோன் பிரட்டல் பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட செம்ம ருசியாக இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி அடிக்கடி இந்த மாதிரி பிரட்டி கொடுப்பாங்க. நாங்கள் எல்லோருமே ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். அது ஒரு மறக்க முடியாத காலம். நீங்களும் இந்த அருமையான ரெசிபியை செஞ்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.